டோட்டலா வந்து சட்டமேதையே பண்ணியிருக்காரு. சரியா? என்னன்னா அவர் வந்து சட்டத்தை நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த சட்டத்திற்காக நீங்க வந்து அம்பேத்கர் தான் காட்டுறீங்களா இல்ல வந்து நிஜமான சிக்ஸா தான் காட்டுறீங்களா? அம்பேத்கர் நல்லவர் தான். அம்பேத்கர் நல்லவர் தான். சிக்ஸாக நமக்கு வந்து ஒரு மக்களுக்கு நம்ம பொறுத்தளவு மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து தேவையான விஷயம் நல்லா செய்யணும். அது மட்டும் தான் சரிங்களா? பார்க்குற பார்வை தான். நம்ம அம்பேத்கராக பார்த்தீங்கன்னா சந்தோஷம், சிக்ஸாக பார்த்தாலும் சந்தோஷம். யாரை நல்ல செய்யறவங்க யார் வேணாலும் பார்க்கலாம். டாக்டரு, கலெக்டரு, அப்புறம் பொதுமக்கள் யாராவது விவசாயம் செஞ்சு அவங்க தரப்பட விவசாய அசிங்கத்தில் மத்தியில் அந்த அசிங்கம் கிடையாதுங்க. சரக்கு யாருக்கு கொடுக்குறீங்க? சரக்கு யாரையும் கட்டாயமா சாப்பிடணும்னு சொல்றேன். சாப்பிட்ற விருப்பப்படுறவங்க வேற எங்கேயுமே சரக்கு விற்கப்படாது. வித்தாங்கன்னா 3 தலைமுறை தண்டனை அறிவிச்சிருவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி யாராவது சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா போய் நிலத்துல வேலை செஞ்சு 4 பேர் நல்லது நடக்கும். ஒரு ஏர் ஓட்டினாவோ விவசாயத்தை நம்பி தான் எல்லாமே உலக மக்களே இருக்காங்க. சாப்பிட முடியாம எப்படி எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அப்போ போயிட்டு நீங்க டாக்டர் யாரோ ஒரு மணி நேரம் வேலை செய்யுங்க நிலத்துல. வேலை செஞ்சோன்னா சரக்கு கொடுக்க போறாங்க, சாப்பிடுங்க. யாரும் சரக்கு வேணாம்னு சொல்லிட்டு வேணாம்லாம் சொல்லல. தமிழ்நாட்டுல மூடணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா விவசாயம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக மூடணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயம் செய்யுங்க, சரக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னன்னா விவசாயிங்கிறது கஷ்டப்படுவோம். நைட்டு போல உழைப்பான். மம்முட்டி எடுத்து போயிட்டுனா காலைல 6 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 4 விவசாயம் பண்ணி வந்துடுவாங்க. காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணி வருவோம். பழைய இதே வெங்காயத்தை எடுத்து போய் நைட்டு வருவோம். அந்த அசதிக்காக அவர் சொல்றாரு. அந்த ஒரு இதை நீங்கள் மீனிங் சொல்லியிருந்தா கரெக்டாக இருக்கும். அப்போ விவசாயிகள் குடிக்காரங்கன்னு சொல்றீங்க. பட்ட சாலைன்னு வச்சாங்க. இப்போ வந்துருக்கேன் சினிமாவில் கொண்டு வந்து காட்டுறாரு அப்படிங்கிறது ஏன்னு கேட்டால் விவசாயங்கிறது என்னன்னா அவங்க ரசிக்கிட்டாங்க. குடிச்சுதான் இப்போ டெய்லி குடிச்சுதான் இன்னைக்கு எல்லா பேரும் குடிக்கலாம். குடிக்காத ஆளே கிடையாது. காலையிலேயே நைட்டு ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட பில்டிங் கட்டத்தில் கேட்க வந்தீங்கன்னா காலை 6 மணி நைட்டு 12 குடிக்காங்க. அப்போ என்னன்னா காலையில் வேலை பண்ணி நைட்டு சும்மா ஒய்ஃபாக ஊற்றி கொடுப்பாங்க. குடிச்சு படுங்க அசதியாக இருங்க. அதுவே இருந்துச்சு. அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு, விவசாயத்துக்கு கொடுக்குன்ற அது இப்போ தெளிவாக சொல்லணும். அது இப்போ சொல்லுவார். நான் சொல்லிடுறேன். மிலிட்ரி கேண்டீன் போயிருக்கீங்களா? மிலிட்ரி கேண்டீன் அங்கே கொடுக்குறாங்களா? ராணுவ வீரர்களுக்கு மது தராங்களா? எல்லா கேண்டீன்லையும் சப்ளை உண்டு. சப்ளை உண்டு. அது ஊற்றி கொடுத்துட்டா இருக்கிறாங்க. இல்லையே கொடுக்குறாங்க. ஊற்றி விடுறேன்னு சொன்னாரு. சொல்றீங்களா? இல்லைங்க, ஊற்றி விடுறேன்னு சொல்ல வழங்கப்படும் தான் சொல்லிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் போய் டம்ளர் வச்சு ஊற்றுறதுலாம் சொல்ல. ராணுவ கலைப்புல இருக்கிறவங்க ராணுவ வீரர்களுக்கு தரப்போ விவசாயிக்கு தரலான்றது தான் கருத்து. விவசாயம் தர முடியாது. அவர் சொல்றது விவசாயத்துக்கு வந்து எல்லாருக்கும் வேலை செய்ய முடியல. அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய இப்போ நான் வந்து குடிக்கிறது இல்லை, இவர் குடிப்பாரு. அதனால நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். அவர் விவசாயத்துக்கு கொடுக்குறாரு, அதுக்குள்ள அவரு திருப்பி கொடுக்குறாரா இல்லைங்கிறது அவரே இல்லை. அதாவது யாரும் நம்ம குடின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. விவசாயம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. சரக்கு சாப்பிட 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு குடிக்கணும்னு சொல்றதுக்காக நம்ம யாரும் நீங்க போய் குடிக்கணும்னு சொல்லக்கூடாது. யாரையும் வந்து போர்ஸ் பண்ணல. அதுதான் நம்மளோட விஷயம். அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் விவசாயம் வந்து இன்னும் நிறைய, அதனால நம்ம நாடு வந்து எல்லாரும் விவசாயம் அதிகமாகும். நம்மளோட சின்ன கருத்து. இது வந்து நம்ம வந்து நம்ம ரூல்ஸ்லாம் அவங்க வந்து சிக்ஸாங் மாற்றி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஊரில் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன கட்டுப்பாடு கொண்டு வர ஹீரோ நம்ம ஏன்னா ஹேர் ஸ்டைல்லேருந்து 3 ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பண்ணணும். சீரியஸ் பண்ணால் சாவடிச்சிருவாங்க. நாட்டுக்கு இது இருந்தால் கூட இது பண்ணாங்கன்னா அவங்க இடையில பண்ணுறாங்க. ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு அந்த வெளியும் போக முடியாது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உள்ள இருக்க கதைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நம்ம நல்லது சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அவருடைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு அதிபர். அந்த மாதிரி ஒரு அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா? யாரையும் நம்ம வேஸ்ட் உலகத்தில் பண்ணோம். எல்லாருமே மோடியெல்லாம் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுனா நேராக போய் மோடியை சொல்ல முடியுமா? முதல்ல அவர் சினிமாங்கிறது ரீலு ஃபிலிமு, அதை மைண்டில் வச்சுருப்பாங்களா? சினிமாங்கிறது ரீலு. ஒரு 2 மணி நேரம் மக்களை வந்து படம் பார்க்க வைக்கிறது தான் சினிமா. இதை வந்து எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் காட்டுறது நாங்கள் அரசியலும் கிடையாது, அரசியல் பண்ணல. ஒரு சொன்னது வந்து விவசாயத்தை குடிக்கிறது அவங்க விருப்பப்பட்டா குடிக்கிறது அவர் தெளிவாக போனேன். வடகொரியால இப்போ வந்து நீங்க சொல்றீங்க 4 விஷயம் நீங்க காட்டுறீங்க. வடகொரியால ஒரு விஷயம் நடக்கும். பெண்களை வந்து அங்க வந்து கரெக்டான துணியை ஃபுல்லா ஆடை அணியணும், பாதிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நல்ல மேட்டர் வச்சிருக்காரு. இல்ல இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ஒரு படம் கஷ்டப்பட்டு பண்றோம், புரியுதுங்களா? நாங்க ஜெயிக்கணும் இல்ல அந்த மேட்டர் அந்த சட்டம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு சீனு வந்தால் கண்டிப்பா சட்டம் வரும். நான் சொல்லன்றீங்களா சொல்ல பப்ளிக் நான் சொல்றேன், அந்த சீனை சொல்லுங்க, பப்ளிக் சொல்றேன் உங்களுக்கு வரைக்கும். அதை போடாதீங்க. ஒரு கேளுங்க சார், ஒரு பொண்ணை ஓட விட்டு கற்பழிப்பார் சார், ஒரு பொண்ணை ஓட விட்டு சார் கற்பழிப்பாரு. நான் தான் சொன்னேன். ரெண்டாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ரூம்ல போட்டு கற்பழிக்கிறோம். கற்ப சின்ன பின்னமா உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா அப்பா பேசுவார், கிட்ட வந்து பேசுவார் அதிபர். அந்த பொண்ணுக்கு எப்படிதான் வலிச்சிருக்கோம் ஆடி லுக்கு. 10வது பொண்ணு இல்ல ஆம்பளை, அவனை ஆபரேஷன் பண்ணிப்பான், பொம்பளை ஆக்கி அவனை கெட்டு நாசனம் பண்ணி சுடுவாரு. இனிமே பொம்பளைய தொட்டா இதுதான் கெதி அப்படின்னாரு. ஆனா நீங்க சொன்னீங்க சார், இது கற்பனை சார், எல்லாமே கிணவா போயிடும். படத்துல இல்ல எல்லாம் இது கிணவு கண்டு இருப்பார் சார். இதுல வந்து சினிமா கற்பனைன்னு சொல்றீங்க, ஏமா கமிட்டின்னு வந்திருக்குது, அதை எது கற்பனையா உண்மையா? கேரளால கேமா கமிட்டி ஏமா கமிட்டி கற்பனையா? என்னைக்கு சினிமான்னு ஒன்று வந்துச்சோ இன்னை வரைக்கும் அது பாலியல் தொழில் இல்லாமல் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வரைக்கும் பாலியல் தொழில் இருக்கு. அது நான் உண்மையில சொல்ல மாட்டேன். ஏங்க நான் கேட்குறேன், அவன் சூத்து அவன் கல்வினா ஏங்க இந்த பிரச்சனை வரப்போகுது? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ சினிமாவில் ஒரு பிடிச்ச பணம் போட்டு இருக்காருன்னா இப்போ சொல்ல கட்டுப்பட்டு ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு 6 மாதத்துல ஒரு ஹீரோனி கேட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அதில் என்ன ஞாபகப்படுறேன். நான் ஒரு பொண்ணை சொல்லி அனுப்பிச்சி விட்டேன், பெரம்பலூர் எங்கேயாவது பெரம்பலூர். எப்படி சார் கேட்குறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு. அந்த பொண்ணு உடனே எனக்கு ஃபோனில் பண்ணிச்சு, அதெல்லாம் நீ பண்ணாதம்மா, உனக்கு அப்படிலாம் நீ ஹீரோயின் நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இது எல்லா பேரும் சொல்லுவானா? நான் சொன்னேன், ஏன்னா பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் 1000 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கஷ்டப்படும் போது அன்னைக்கு அவன் தான் ஹீரோனி ஆக்குறான், அவன் தான் வாழ்க்கையை கொடுக்குறான், அவன் தான் பெரிய ஆக்கி அதுக்கப்புறம் நீ ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி ஆகியதுக்கப்புறம் இப்போ சில நானும் ஒரு 89 நானும் எல்லா வேலையும் பார்த்தா வந்தேன். மாமேல ஒன்று தான் பார்க்கல, மற்ற எல்லா வேலையும் பார்த்து சினிமாவில். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம். நான் அக்கா தான் கூட்டு கொடுக்கல, தங்கச்சி கூட்டு கொடுக்கல, அண்ணன் யாரையும் கூட்டு கொடுக்கல. ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்தோம். அது வந்துதான் வர முடியும். ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது. சினிமாங்கிறது அந்த ஏமாந்துறாங்க, அதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க முடியும். காரணம் கேட்டால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நான் கூப்பிட்றான்ல அசிஸ்டன்ட் பண்ண, ஏன் போகிற? பல்லண்டு போ, அதோட வேற வேலையை போகிற, வீட்டு வேலையை பதில் எவனை கல்யாணம் பண்ணி போய் குடும்பம் இடத்துல அவர் விவசாயம் பண்ணு. ஏன் சினிமா வேற? எதுக்கு சொல்லி எப்போ பாதிப்பு சொல்லிக்கல சினிமாவில் எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற நீ? ஓ அப்பயே எல்லாம் பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி அப்பயே சொல்லு. எல்லாத்தையும் வாங்கிக்குவேன், காரை வாங்கிக்குவேன், வண்டி வீடு வாங்கிக்குவேன், பக்கத்தில் வாங்கிக்குவேன், ஆடியை வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொல்லை பண்ணும். என்னப்பா எவன்டா ஒரு ரீலு நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் 35 வருஷம் சினிமாவில் எல்லாரையும் பார்த்து வந்தேன். அது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது. வடகுறை சிங்சாங் வந்தால் கூட தடுக்க முடியாது. நன்றி. ஒரு விஷயம் கேட்கிறேன், சொல்லுங்க. விஷால் வந்து சொன்னார் ஒரு வார்த்தை, சொல்லிடுறேன், அந்த கூட ஆன்சர் பண்ண முடிச்சா பண்ண எல்லாம் பண்ணுவேன். சின்ன படங்கள்ல உமா கம்பெனி தான் வந்து விஷயம் பண்றாங்க, சின்ன படங்கள் எடுக்கிறவங்க மட்டும் தான் இது வந்து டோட்டலா பண்றாங்க. பெரிய படத்தை பேசவே இல்லை, சின்ன படங்கள் இருக்க மட்டும்தான் அவங்க மற்ற நடிகைகள்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு தப்பு தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இப்ப ஏன்னா நீங்களும் சின்ன படம் தயார் பண்றாங்க, எங்க உட்கார சொல்றீங்க உங்களை சொல்ல அவர் சொன்ன வார்த்தை தான். அவன் சொன்னா வந்து அவனை போய் கேளு. நான் சொல்றேன், உப்பாகம் இருந்து வந்தோன்னா எல்லா பயிலுமே விசாரணை உடனே நேரடியாக வந்தாரா? அவரு எல்லாம் அந்த செல்லமர் படத்தை போட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு தான் அவரு தான் கேட்கல. விஷால் சொல்றது உப்பாகம் வந்து மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா விஷால் சினிமா பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. அவருக்கு ஒரே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சினிமாவணும் இல்லை பிஏ வாங்குற எண்ணத்தில் அதனால சினிமாவில் மாற்றி பேசி உங்கள்கிட்ட யாராவது பேசணும், 4 பேருக்கு கேட்கணுங்க. அதனால விஷால் சொன்னாங்க யார் இன்னைக்கு அத்தனை பேர் யாரா நீ இருக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போட்டு பணம் இல்லைன்னா 4 பேர் கடன் வாங்கி ஒன்றும் இல்லை. காதல்னு ஒரு படம், மாமி வீசில் 2 இட்லி கெட்டி சக்தி சொன்ன அது என்ன உப்பாக்கம் பண்ணி அது அந்த படத்தை ஏன் அது பாலாஜி எடுத்தாங்க சொல்லி எடுத்தாரு. அது படம் எடுக்கலையா சார்? எல்லாருமே பணம் இருந்தால் படம் எடுப்பாங்க, பணம் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க. ஃபைனான்ஸ் சொல்லினா திருப்பி முடியல இந்த காலி படம் வரும். ஏன்னா நானே எத்தனையோ கம்பெனி போய் ஏன் வந்திருக்கோம். ஏன்னா பணம் இல்லை. ஆனால் பாலியல் தொடங்குறது வேற. உப்பாக்கம் பண்ணி பணம் இருந்தால் எடுத்துருவான், இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் யாராவது ஹீரோயினையும் வச்சு பேசுவாங்க. சார் விஷால் சொன்னது எங்க
எங்க சங்கம் வன்மையாக கண்டிக்கும். மீட்டிங்ல இருக்கு தமிழ்நாடு திரைப்பட சிறு முத்தமிழ் சங்கம். ஏன்னா எல்லாருமே சிறு தொழிலிருந்து பெருவெல்லாம் வந்தாங்க. விசால் அத்தனையுமே அவருடைய பப்ளிசிட்டிக்காக பண்றாரு. சினிமாவை நேசரி யாருமே ஜெயிச்சு வருவாங்க. நன்றி, வணக்கம்.